ونيله ولا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு 23 ஆண்டுகால நபித்துவத்தினுடைய அடிப்படையில் வாழ்ந்த ஒரு நிலையில் ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியாளராக உலகத்திற்கே பாடம் நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆட்சியை நிறுவியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி முறைகள் எப்படி இருந்தது, ஒரு அரசாங்கத்தை எவ்வாறு நடத்தினார்கள் என்பது போன்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வாரத்தினுடைய ஜும்மாவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தேர்தல் நேரமாக இருப்பதனால் இன்றைக்கு பல நபர்கள் நாங்கள் உங்களுடைய ஆட்சியாளர்கள், உங்களுடைய தலைவர்கள், உங்களை வழி நடத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஏராளமான பேர் என்று படையெடுத்து தெருக்கள் தூரம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிங் எனாதபடி எங்கும் பிரகாசமாய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு விதமான ஆட்சியாளர்களாக வர வேண்டும் என்று கட்சிக்காரர்கள் வீதி வீதியாக ஒவ்வொரு பகுதிகளிலும் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் தேர்தல் முடிந்து சில நாட்களுக்கு பிறகு நாம் படையெடுத்து போனாலும் அவர்களை பார்க்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்கின்ற யதார்த்தமான ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தங்களுடைய ஆட்சி முறைகளை, அரசாங்க முறைகளை அமைத்திருந்தார்கள், மக்களை எப்படி வழி நடத்தினார்கள் என்கின்ற விஷயத்தை பார்ப்பது நம்முடைய ஈமானை இன்னும் வலுப்படுத்தக்கூடிய நிலையிலும், இந்த உலகவாதிகள் எவ்வாறு வீழ்ந்து கிடக்கிறார்கள் என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையும் இந்த சூழலில் ஏற்படும் என்பதனால ரசூலுல்லாஹ் எப்படி மக்களிடத்தில் நடந்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யும் போது சில சாரார்கள் தான் இஸ்லாத்தை தழுவினார்கள். மதீனாவுக்கு வந்த பிறகு ஒரு ஆட்சியை நிறுவக்கூடிய அளவிற்கு அந்த மக்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி வேணும், எங்களை நீங்கள் நிர்வாகம் செய்யுங்கள், எங்களை நீங்கள் வழி நடத்துங்கள் என்று அவர்களுடைய நல்போதனைகள், அவர்களை பற்றிய நிறைய விஷயங்களை அவங்க கேட்டு அறிந்ததனால் ஒரு ஆட்சியை மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுவுகிறார்கள். ஆட்சியை ஒரு அரசாங்கம் அப்படின்னு நிறுவனா உலகம் முழுவதும் என்ன நியதி அப்படி பார்த்தால் ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டிடுவார்கள். முதல்ல எடுத்த உடனே எடுத்துருவாங்க, பெரிய பில்டிங்கை கட்டி இதுதான் ஆட்சியாளருடைய அரண்மனை அப்படின்னு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிறது அன்னைக்கும் இருந்தது. இன்னைக்கும் எம்எல்ஏ எம்பி இப்படி பல நிலைகள் வந்தாலும் அவர்களை குடிசையெல்லாம் தங்க விட மாட்டாங்க. அவர்களுக்கு பிரத்யேகமான எம்எல்ஏ உடைய தங்கும் விடுதி அப்படின்னு தனியா வச்சிருக்கிறாங்க. அது இல்லாம தனியாக அவங்களுக்கு பெரிய பெரிய எஸ்டேட்டுகள், ஊட்டி வரைக்கும் எஸ்டேட்ல வச்சிருப்பாங்க. நிறைய இன்னைக்கு ஆட்சியாளர்களுடைய இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியில இருந்தாலும் சரி அல்லது மன்னருடைய ஆட்சி காலத்திலும் சரி அன்றைய காலத்திலும் சரி பெரிய பெரிய கோட்டைகளில் வாழ்வதுதான் ஆட்சியாளருடைய முதல் தகுதி அப்படின்னு விளங்கி வைத்திருந்த காலத்துல
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் சொன்னா, கோட்டை கொத்தளங்களே வேண்டாம் அப்படின்னு வாழ்ந்து காட்டினவங்க ரசூலுல்லாஹ். இது ரொம்ப அதிசயமான, இன்றைக்கு மட்டும் இல்ல, அந்த காலத்துல ஆட்சியாளர்கள் என்றாலே கோட்டை கொத்தளங்கள்ல வாழ்றது ஆட்சியாளருடைய அந்த தந்தைக்கு உகந்த மதிப்பாங்க. 4 பேர் வந்து மதிக்கிறது எதோ மதிப்பான்னா கோட்டையை பார்த்து மதிப்பான். கோட்டையில இருந்து வெளியில வந்தாலும் மதிக்க மாட்டான் அப்படின்னு ஒரு நிலை இருந்துச்சு. அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க ஏன் இந்த கட்டல்ல படுத்து இப்படி உங்க மேனி எல்லாம் புண்ணாய் கிடக்கிறது? கட்டல்ல படுத்திருக்கிறாங்க. இந்த ஊர்ல நார்கட்டெல்லாம் பின்னி போடுவாங்கல்ல, இதே மாதிரி அரபு நாடுகளையே நினைச்சாங்க, பேரிச்சம் இலைகளை அந்த இதெல்லாம் பின்னி அதுல படுத்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து பார்த்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் இந்த மாதிரி நீங்க வந்து நார்கட்டல்ல படுத்து எளிமையான குடிசையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? நீங்க வந்து ஒரு கட்டளை இடுங்கள். எப்படி பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஆணை இடுங்கள், கட்டளை இடுங்கள். ரோம பாரசீக மன்னர்கள் எப்படி வாழ்கின்றார்களோ அது மாதிரியான ஒரு நிலையை உங்களை நாங்க ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த உலகத்திலேயே பெரிய வல்லரசுகளாக அன்றைய காலத்திலேயே ரோம் பாரசீகம் என்ற 2 நாடுகள் தான் பெரிய வல்லரசு மிக்க ஒரு நாடு. இன்னைக்கு அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் வல்லரசு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரோம் பாரசீகம் என்பது மிகப்பெரிய வல்லரசு மிக்க ஒரு நாடு. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் வந்து இப்படி சொல்றாங்க, நீங்க சொன்னீங்கன்னா போதும், நாங்க பெரிய மாளிகைகள் எழுப்பிடுவோம். அப்படி உண்மையிலே ரசூலுல்லாஹ்க்கு ஆணையிட்டு இருந்தால் இன்றைக்கு பெரிய பெரிய மாளிகைகளை விட, வெள்ளை மாளிகை, அந்த மாளிகை, இந்த மாளிகை சொல்ற மாளிகையை விட ஒரு அற்புதமான மாளிகை இன்றைக்கு அன்றைக்கு எழுப்பி இருந்தார்கள் என்று சொன்னால், உலகத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனையாக அது மதீனாவில் இன்றைக்கு இருந்திருக்கும். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு, சும்மா சொல்ல மாட்டாங்க, அப்பதான் இருந்தாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரோம் பாரசீக மன்னர்களுக்கு அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை என்றும், உமரே நமக்கு மறு உலக வாழ்க்கை என்றும் உமக்கு தெரியாதா? மறு உலக வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணம் செய்கிறோம். இந்த உலகத்துல இதெல்லாம் தேவையில்லை, நான் மக்களோடு மக்களாக வாழ்வதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றது எல்லாரும் ஈஸி, எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனா செயல்படுத்துறது கஷ்டம் இல்லையா? மக்களை ரோட்ல ஓட விட்டுக்கிட்டு ஏசிக்குள்ள உட்கார்ந்து ரசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கு இருக்கிறது இல்லையா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மக்கள் எதுவும் வாழ்வாங்களோ அப்படி நானும் வாழ்வேன். மக்கள் எப்படி எதை சாப்பிடுகிறார்களோ அதை தான் நான் சாப்பிடுறேன். சொல்லப்போனா அதை விட ஏழ்மையான நிலையில தான் என்னுடைய குடும்பம் வந்து இருக்கிறது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வாய்ப்பு வந்த வாய்ப்பை கூட ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, அதை நிராகரித்தார்கள் என்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அப்ப மன்னருக்கு தகுதியாக ரசூலுல்லாஹ் இதை நமக்கு காட்டி தந்திருக்காங்க. கோட்டை கொத்தளங்கள்ல வாழ்றதெல்லாம் மன்னனுக்கு உண்டான தகுதி. அது சூழ்நிலை இருந்தால் மக்கள் அதே மாதிரியான ஒரு நிலைக்கு உருவாக்கி அந்த நிலையில ஒரு உருவாக்குறது அது ஒரு விஷயம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோட்டை கொத்தளங்களை ஏற்படுத்துறதையே அது வேணாம் அப்படின்னு சொன்ன விஷயத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றாங்க, இந்த நபி எப்படி தெரியுமா, உங்களுக்கு உங்களுடைய உயிரை விட மேன்மை பெற்றவராக இருக்க வேண்டும். இந்த நபி எப்படி இருக்குன்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாத்தையும் விட அவங்க தான் வந்து மாடல். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. இந்த உலகத்துல எல்லா விஷயத்துக்குமே மாடல் ரசூலுல்லாஹ் தான். நம்ம அவங்களுடைய வாழ்க்கையே மாடல் அல்லாஹ் நினைச்சிட்டாங்க, நமக்கு காமித்து விட்டாங்க. அப்ப ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர்கள் அந்த கோட்டை கொத்தளங்களை எழுப்பி ஒரு அரண்மனையை கட்டி மிகப்பெரிய மாளிகையில் இருந்து, சில இடங்களை பாத்தீங்கன்னா நம்ம செய்திகள்லாம் வரும், அவங்களுக்கு பதவிகளாக முடிஞ்சிடும், ஆனாலும் அதை விட்டு நவள மாட்டாங்க. செய்திகள் வரும்,
அந்த சீட்டு இருக்குல்ல, அது என்னதான் இருக்கும் தெரியல, பஞ்சுதான் இருக்கும். அந்த சீட்டை, அந்த இருக்குல்ல, நாற்காலி இருக்குல்ல, அதையே தூக்கிட்டு போய் அது பிரச்சனையான எத்தனையோ இடங்கள்ல நம்ம செய்திகளை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் இப்படிதான் இருக்கணும். ஒரு அரண்மனைல ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆட்சி மக்களை வழிநடத்துவதற்கு அரண்மனைகள் தேவையில்லை அப்படின்னு உலகத்திற்கு அழகான ஒரு பாடம் நடத்தியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு அரண்மனை அல்லது ஒரு பெரிய ஆட்சி பீடத்துல இருந்து செயல்படுத்தக்கூடிய விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் இருந்து செயல்படுத்தியிருக்கிறார்கள். பள்ளிவாசல்ங்கிறது யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அந்த பள்ளிவாசலை பயன்படுத்துறது யாரு? மக்கள் எல்லாரும் சேர்ந்து. அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க. பள்ளிவாசலையே ஒரு பெரிய தளமாக, ஒரு பெரிய பாராளுமன்றமாக, ஒரு ஜனநாயக மன்றமாக, மக்கள் அனைவரும் கூடக்கூடிய இடமாக, அதுல இருந்து ஆட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி நடத்தியிருக்கிறார்கள் என்கின்ற விஷயத்தை நம்ம சும்மா சொல்லல, அதுதான் உண்மை, அதுதான் வரலாறு. அப்ப ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலில் இருந்துதான் எல்லா காரியங்களையும் வழி நடத்தியிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை உலகத்திற்கு அற்புதமான ஒரு பாடத்தை இஸ்லாம் மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழியாக நமக்கு காட்டி தருகிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆட்சியாளர்களுக்கு மெயின் பொறுப்பு என்ன? எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குல்ல, அலாக்குள்ளுக்கும் ராயின் வல்குள்ளுக்கும் மஸ்கூலுன். உங்களிலே ஒவ்வொருவருக்கும் பொறுப்புதாரர் தான். உங்களுடைய பொறுப்புகளை குறித்து அல்லாஹ் மறுமையில விசாரிப்பாங்க. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது. நமக்கு நம்முடைய பிள்ளைக்கு பொறுப்பு இருக்கிறது, மனைவி, குடும்பத்தார், பெற்றோர் எல்லாருக்குமே பொறுப்பு. அதாவது அலாக்குள்ளுக்கும் ராயின்டாங்க, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது, எல்லாருக்கும் கடமை இருக்கிறது. சரி, ஒரு ஆட்சியாளருடைய பொறுப்பு கடமைகள் என்று சொன்னால் அவங்களுக்கு மெயினான ஒரு கடமை என்ன அப்படின்னா, மக்களை நல்லபடியா பார்த்துக் கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு கடமை. ஒரு ஆட்சியாளராக இருக்கிறவங்க அப்படின்னா மக்கள் வழிநடத்துக்கு தான் வர்றாங்க. மக்களை வழிநடத்துறதுல முதன்மையானது என்ன அப்படின்னு சொன்னா, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தலையிடுவது இல்லையா, ஒரு ஆட்சியாளருடைய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னமோ ஒரு தூதுவராக இருந்தாங்க, செய்தியை சொல்லிட்டாங்க. ஒரு மன்னராக, ஆட்சியாளராக இருந்தாங்க. பேசாம எந்த மக்கள் பிரச்சனையும் தலையிடாமல் அப்படியே பள்ளிவாசல் உட்கார்ந்து அப்படியே திக்ர் செய்து கொண்டு அப்படியே இருந்து விட்டார்கள் என்ற மன கண்ணோட்டங்கள் வந்துவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கே, உலக தலைவர்களுக்கே பாடம் நடத்தியவர்கள். மக்கள் பிரச்சனையை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்று வழிகாட்டலை சொல்லி தந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு சமுதாயம் ஒன்று வருகிறது. அவங்க என்ன சொன்னா, ரொம்ப வறுமையில, ரொம்ப ஏழ்மையான நிலையில, பசி பட்டினியோட வர்றாங்க. இந்த சமுதாயத்தை பார்த்தவங்க ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எல்லாம் அப்படி சிவந்துருது, உண்மையாகவே சிவங்குது. இந்த சினிமாவில் எல்லாத்தையும் கூடி உட்கார வச்சுக்கிட்டு இன்னைக்கு தேர்தலில் வந்தோடனே எல்லாரும் கோபம் ஜெபக்கும் என்ன வந்து நிற்பாங்க. அலுவலிக்கலாம், ட்ரைனிங் எடுத்துக்கலாம், நிறைய விஷயங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கலாம் இல்லையா. எல்லா அரசியல் கட்சியிலையும் அப்படி இருக்கிறாங்க. சில பேர் கையை ஒட்டுவாங்க, பசையை ஒட்டினாங்கன்னா ஒட்டு எடுக்க முடியாது. நம்மளே 2 நிமிஷத்துக்கு மேல எடுத்தா கை வலிக்குது, எப்படிதான் ரொம்ப நேரம் நிக்கிறாங்கன்னு சொல்ல முடியல. அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அவங்களுடைய அந்த முகம் எல்லாம் ரொம்ப வருத்தத்துக்கு ஏற்பட்டு கவலையில உடனே மக்களை எல்லாம் அழைக்கிறார்கள். இதோ இந்த மக்களுக்கு, ஏழ்மை நிலையில் உள்ள பஞ்ச பதாதைகளாக வந்திருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு உங்களில் உதவி செய்வவர் யார் அப்படின்னு சொல்லி தங்களுடைய குரல்களை உயர்த்தி மக்களுக்கு நினைச்சாங்க, பிரச்சாரம் செய்கிறார்கள். எல்லாரும் இருந்தாங்க. உடனடியாக களத்துல இறங்கி எல்லாம் அவங்கவுங்க வீட்டுல உள்ள பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து அதை ஒரு பெரிய துணியில போட்டு அதுல பிரிச்சு கொண்டு போய் அந்த மக்களுக்கு விநியோகம் பண்ணி, அதுக்கப்புறம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்தி அடைந்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள்.
என்கின்ற விஷயத்தை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்போ ஒரு சமுதாயம் ஏழ்மை நிலையில் இருக்கிறது என்று தெரிந்தால் ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர் அந்த ஏழ்மை நிலையை போக்குவதற்கு என்ன வழி, அதை யோசிக்கணும்ல. இன்னைக்கு பாருங்க, ஆட்சியாளர்கள் சொன்னா மக்கள் பணத்தை அப்படியே எடுத்துக்கிட்டுவாங்க, தன் பணமாக மாற்றி விடுவார்கள். நீங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இது இந்த கவுன்சிலருக்கு உள்ளதுங்க, இது இந்த எம்எல்ஏக்கு உள்ளதுங்க, இந்த எம்பிக்கு உள்ளதுங்க, அது பக்கத்திலே போக முடியாது அப்படின்னு சொல்லி எல்லா ஏரியாக்கள்லயும் அப்படி என்ன செய்யுது, அப்படியே அந்த இடத்தை எழுதிடுவாங்க, அப்படியே ஆட்சியாளர்கள் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கான குரலாக அவர்கள் ஒழித்திருக்கிறார்கள். மக்களுடைய கஷ்டங்களை நீக்குவதற்குண்டான திட்டங்களை அவர்கள் ஏற்படுத்தி அதை செயல்முறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற விஷயத்தை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மெம்பரில் ஏறுகிறார்கள். ஏறி அதாவது மக்களை எல்லாத்தையும் அழைக்கிறாங்க. அழைச்சி வாங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்தாங்க. கோபத்தில் ரசூலா பேசுறாங்க. நாம் ஒருவரை ஜக்காத் வசூல் செய்வதற்காக ஒருவரை நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? எவ்வளவு பெரிய துணிச்சல் பாருங்க. துணிச்சல் தாங்க அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். தைரியம் இருக்குல்ல, துணிச்சலா சொல்றது. எந்த சபை எந்த இதெல்லாம் பார்க்காம நேர்மைனா நேர்மைதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த ஆட்சியாளர்கள் படிக்க வேண்டிய பாடம் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகஸ்துதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஐயோ சொன்ன வருத்தப்படுவாங்களே, எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அதெல்லாம் பத்தி கவலையே கிடையாது. மனசுல பட்டது அப்படியே சொல்லிடுவாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப கூப்பிட்டு எழுதுகிறாங்க, எல்லா மக்களையும் கூட்டு வைத்துக் கொண்டு சொன்னார்கள், நாம் ஒருவரை வசூல் செய்வதற்காக அனுப்பி வைத்திருக்கிறோம். அவர் என்ன செய்யறாரு? வசூல் பண்ணிட்டு வந்துட்டாரு. வந்து பள்ளிவாசல் உட்கார்ந்து கொஞ்சத்தை பிரிச்சு இப்படி வச்சுக்கிறார், கொஞ்சத்தை பிரிச்சு இப்படி வச்சுக்கிறார். அதாவது ஜக்காத் வசூல் பண்ணிட்டு வராங்க. அப்ப ஜக்காத்துல வந்து கொடுக்கக்கூடியவர்கள வெள்ளி தங்கம் அது எல்லாம் என்னென்ன கொடுப்பாங்களோ அந்த காலத்துல கொடுத்துருப்பாங்க இல்லையா? திராணி அது இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, இதெல்லாம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு? ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறாரு? இது பள்ளிவாசலுக்குரியது, பள்ளிவாசலுக்காக தந்தது, இது எனக்காக அன்பளிப்பாக தந்தது அப்படின்னு சொல்லுகிறார். சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் உங்களுடைய உம்மா வீட்டில் இருந்தால் இவருக்கு இந்த அன்பளிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளவு அற்புதம்! அது மக்கள்கிட்ட சொல்றாங்க, மக்கள் காசு இல்ல, மக்கள் காசுக்கு மக்களிடத்திலே சொல்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் உங்களுடைய உம்மா வீட்டுல தாய் வீட்டுல இருந்திருந்தால் இந்த அன்பளிப்பு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஜக்காத் வசூல் பண்ணுவதற்காக செல்லக்கூடியவருக்கு ஜக்காத்துல பாத்துக்கிட்டு போட்டு கொடுங்க. இப்போ நம்ம ஜக்காத் கொடுக்கிறது விஷயம் வேற. எனக்கு இஸ்லாமிய ஆட்சி கிடையாது. இஸ்லாமிய ஆட்சி இருந்தா வாலண்டியர் எழுதுவாங்க, கனெக்ட் பண்ணி எடுத்துருவாங்க. அப்போ கொஞ்சம் மாதிரி எழுதுவாங்க, கிம்பள மாதிரி அந்த காலத்திலே அப்படியே நடைமுறையில ஏதோ அன்பளிப்புங்கிறது எல்லாத்தையும் இல்லையா? அதை ரசூலுல்லாஹ் நினைச்சாங்கன்னா மக்கள் மன்றத்துல சொல்லி இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திய ஒரு ஆட்சியாளர், தைரியமிக்க ஆட்சியாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள். இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? எந்த ஆட்சியாளர் யோசிச்சு பாருங்க. ஆட்சியாளர்கள் விஷயங்கள் அப்படி சொல்லவே முடியாது, பார்க்க முடியாது. சில விஷயங்களை பேசுவாங்க, சில விஷயங்கள் பேசவே மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. அப்படி ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி பார்க்க மாட்டாங்க. என் மகள் பாத்திமா திருடினாலும் கையை வெட்டி விடுவேன்ட்டாங்க. என் மகள் பாத்திமா திருடினாலும் இதுதான் கைவெட்டுதான் என்னுடைய தன்மை என்று சொன்னால் அது நான் செஞ்சிருவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி முறைகளை நாம முறையாக தெரிந்து இந்த அரசியல் சார்ந்த இந்த நேரத்தில் மக்களிடத்துல முறையாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறி முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி முறைகளை பற்றி சொல்றதா இருந்தா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ மக்களோடு மக்களா அப்படின்னு சொன்னா
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களோடு மக்களாக தான் இருந்திருக்கிறாங்க. எல்லா நேரங்கள்லயும் பாத்தீங்கன்னா ரசூலுல்லாவை பார்க்கறதுக்கு சீட்டு கொடுத்து, இல்ல கடிதம் கொடுத்து, இல்ல வேற ஏதாவது முறையில் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. சில ஆட்சியாளர்கள் உள்நாட்டில் இருக்க மாட்டாங்க, வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. தேர்தல் டைம்ல மட்டும்தான் வருவாங்க. அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. பள்ளிவாசல் வந்தா 5 வேளை தொழுது வந்துருவாங்க. பள்ளிவாசல் 5 நேரம் நினைச்சலாம். அந்த மன்னரை பார்க்கலாம். ஒரு மன்னரை 5 நேரம் பள்ளியில் பார்க்கலாம். அப்படின்னு எவ்வளவு ஒரு நிலை, அந்த அற்புதத்தை அந்த மக்கள் பெற்றிருக்காங்கன்னு பாருங்க. இன்றைக்கும் சில நாடுகள் அப்படி இருக்கிறது. இஸ்லாமிய நாடுகள், சில நாடுகள்ல ஆட்சியாளராக இருக்கிறது பள்ளிவாசல் பேச முடியாது. ஆனா சில நாடுகள் அப்படி இருக்கிறது. இது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தான். அப்ப அந்த மக்களோடு மக்களாக இருந்து செயல்படுத்தக்கூடிய நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்திருக்கிறார்கள். உரிமையிலும் சரி, மக்களுடைய உரிமைன்னா ரசூலுல்லாஹ் தன்னுடைய இதுன்னு பார்க்க மாட்டாங்க. ஆட்சியாளர் தலைவர் தானே, அவங்க தானே ஆட்சியாளர். அந்த நேரத்துல ஒரு யூதருக்கு ஒரு முஸ்லீமுக்கு சண்டை வந்துட்டு, யூதர் என்ன செஞ்சிட்டாருன்னா மூசா தான் சிறந்தவர், மோசே சிறந்தவர். இவர் முஸ்லீம் எங்க முகமது நபி தான் சிறந்தவங்க ரெண்டு பேரும் சண்டை வந்து. ஆட்சியாளர்கள், ஆட்சி தலைவர் யாரு? ரசூலுல்லாஹ். சண்டை யாருக்கு? ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு யூதருக்கும். அப்ப நேரா சரி யார்கிட்ட போய் வழக்கு கொண்டு வரலாம்னா ரசூலுல்லாஹ்ட்டே வழக்கு வருது. ரசூலுல்லாஹ்ட்டே வழக்கு வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க முஸ்லீம் இவரு என்ன அடிச்சிட்டாரு என்னன்னு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னை விட மூசா சிறந்தவர் தான் அப்படின்ட்டாங்க. ஒரு எவ்வளவு அழகான அற்புதமாக அந்த மக்களை வழிநடத்துவதற்கு யாரு நீ சொன்ன அடிச்சுதான் சரி அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு இந்த தேர்தல் டைம் பாத்தீங்கன்னா யார் செஞ்சதான் சரின்னு பயங்கரமா சண்டெல்லாம் நடக்கும். நபிகள் நாயகம் அப்படி இல்லை. அதை பார்த்துட்டு இதுல என்னப்பா இருக்குது, என்னோட மூசா சிறந்ததா, அல்லா இடத்துல பேசின ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒழுங்குபடுத்தி விட்டாங்க. ஒரு ஆட்சியாளர் நம்பி ஒரு யூதர் வழக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த ஆட்சி நடந்திருக்கிறது. அதுக்காக சொல்றேன், ஒரு எதிரி ஒரு இஸ்லாமிய அழிப்பதற்கு ஒரு பெரிய முனைப்புல இருந்தவர்கள் யூதர்கள் அந்த காலத்துல இருந்து அவர்களே ரசூலுல்லாஹ் தான் வழக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அப்படி ஒரு தீர்ப்பை வழங்குவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை தானே. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். செய்திகளை மக்களிடமே கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.